கிறிஸ்தவர்களின் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை வெண்மையை கூட தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மத்தேயு நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வேத பகுதி இறைவனுடைய விண்ணரசின் ஆயத்தங்களை குறித்து அழகாக சொல்லுகிறது. சண்டே ஸ்கூலுக்கு போனோம்னாக்க சொல்லுவாங்க, நீங்க பொய் சொல்லாதீங்க, அது செய்யாதீங்க, இது செய்யாதீங்க, நீங்கெல்லாம் பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் பரலோகத்துக்கு போகணும் கை தூக்குங்க அப்படின்ட்டு. இங்கும் கூட அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 2வது வசனத்திலே பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த திருமணத்திற்கான என்ன ஆயத்தங்களை மேற்கொள்வார்களோ அவை எல்லாவற்றையும் கொண்டு வருகிற ஒன்றாக இது காணப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், அநேக மக்களை தெரிந்து கொண்டு அவர்களை வாருங்கள் என்று அழைக்க சென்றார்களாம். ஆனால் அவர்கள் சாக்கு சொன்னார்கள் அல்லது சாக்கு போக்கு சொன்னார்கள். They spell it of the excuses. வருவதற்கு மனதில்லாத மக்களாக வேறொரு காரியத்தை உண்டாக்கி சொன்னார்கள். இப்பொழுதும் கூட நான் ரசிப்பது உண்டு. நம்முடைய திருச்சபையில ஆராதனை நேரத்தில் அல்லது ஆராதனை சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு செபக்கூட்டத்தை, ஒரு வளைகாப்பை, ஒரு பிரேயர் மீட்டிங்கை வைத்து விடுவார்கள். அதனால கோயிலுக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க, நான் நேரம் அங்க போயிடுறேன், அங்க வச்சுட்டு அங்க என்ன பண்றதும்பாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனைகளை போவதற்கு தடை செய்கிற மாற்று வழிகள் காண்பிக்கப்படுகின்றன. இன்றைக்கு ஆலய ஆராதனைகளை கலந்து கொள்ளும் பொழுது கால தாமதத்திற்கும் கூட பல்வேறு காரணங்களை நாம் ஒப்பிட்டு பேச விடுகிறோம். ஆனால் அதை ஒப்பிட்டு பேசுவது, சாக்கு சொல்லுவது நமக்கு சரியாய்ப்பட்டாலும் கூட அது ஆண்டவருடைய சமூகத்துல உகந்ததாய் காணப்படவில்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும் மட்டுமாக அவர் உங்களை விட்டு விடுவதில்லை. என்னென்ன ஆயத்தங்களை கொடுத்து அவர்களை கொண்டு வரக்கூடுமோ அப்படி கொண்டு வருகிறார். பாருங்கள், ஏசாயா ஆலயத்திலே வந்து நான் அதமானேன் என்று சொல்லும் பொழுது நீ போயிடு அப்படின்னு சொல்லவில்லை. அக்கினி தழலை கொண்டு அவனை தொட்டு பரிசுத்தப்படுத்தி அவருடைய திருப்பணிக்காய் பயன்படுத்தினார். மோசே நான் திக்குவாயன் என்று சொன்ன பொழுது அவனை விட்டுவிடவில்லை, பயன்படுத்தினார். சொல்லுகிறது சாக்கா இருந்தாலும் இறைவனுடைய திட்டம் என்னில இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதன் வெற்றிகளை காண முடியும். கிறிஸ்தவ விசுவாசிகளாக வாழ்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வின் காரியங்கள் எத்துணை சாக்குகளை, எத்துணை சாக்கு போக்குகளை, எத்துணை வேறு விதமான வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளுகிற மக்களாய் காணப்படுகிறோம். இறை அழைப்பு நம்மிடத்துல உண்டு என்பதை புரிந்து கொண்டால் சாக்கு சொல்லுகிற நிலை நம்மிடத்துல வராது. விளைவு என்ன? அவர் வழியருகிறே இருக்கிற மக்களை, சந்தை வழியிலே இருக்கிற மக்களை, தேவையற்ற மக்களை அவர் அழைக்கிறவராய் எங்கும் இருக்கிற மக்களை அழைத்து வாருங்கள், என் பந்தி நிரம்பி வழிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் மற்றவர்களை அழைப்பதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் அழைக்கிறார். என் தேவனுடைய அழைப்பை புரிந்து கொண்டு அவருடைய சப்தத்திற்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால், அவர் அழைப்புக்கு சாக்கு போக்கு சொல்லாத மக்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, இதன் வழியாய் மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு செல்கிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சப்தம் எங்கள் செவிகளில் வரும் பொழுது நாங்கள் சாக்கு போக்கு சொல்லாத பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் பரலோகத்தை சுவீகரிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்கிற பிதாவே, ஆமென்.